இப்போ ரீசெண்டா அந்த நியூஸ்ல நம்ம பார்த்தது ஒரு 2 டேஸா அந்த குழந்தையோட சித்தி தான் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுல அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுக்கு வந்து சிஎம் சார் வந்து எந்த ஒரு ஆறுதலும் சொல்லல, எங்களுக்கு நிதி உதவி கொடுக்கறதா சொன்னாங்க. ஸோ அது எவ்வளோ ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் எதுவும் சொல்லல, நாங்களே கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், சிஎம் விஜய் சார் வந்து ஆறுதல் சொல்லிட்டாரு அப்படின்னா உங்க குழந்தை உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிடுமா? இல்ல அவர் ஆறுதல் சொன்னா அப்பா அவர் சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, நீங்க வந்து கன்வின்ஸ் ஆயிடுவீங்களா? எனக்கு புரியல. அவர் வந்து ஆறுதல் சொல்லி உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அவரோட ஆறுதலை நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? நிதி உதவி கேக்குறீங்களே, எவ்வளவு அமௌண்ட் தர போறாங்க என்ன ஏதுன்னு தெரியலன்ட்டு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு தக்க நீதி கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்கணும், இனிமேல் எந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகாம இருக்கணும், இப்படிதான் நம்ம வந்து யோசிக்க தோணும், பேச தோணுமே. ஈவன் நம்ம அந்த இடத்துல அந்த விக்டமோட ஒரு ஃபேமிலி பர்சனா இருந்தாலுமே நம்மளுக்கு அப்படிதான் பேசணும்னு தோணும். ஆனா இவங்களுக்கு எப்படி வந்து காசை பத்தியும் விஜய் சிஎம் சார் வந்து ஆறுதல் சொல்ல அப்படிங்கறத பத்தியும் ஏன் அப்படி வந்து அவங்க கேட்டாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. சத்தியமா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் தாங்க வருது. அப்ப பணமா அந்த குழந்தைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியல, உங்களுக்கு அந்த காசு முக்கியம். அண்ட் சிஎம் சார் வந்து ஆறுதல் சொல்லணும், அவர் ஆறுதல் சொல்லி என்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு இன்சிடென்ட் பிரஸ் மீட் அவங்க கொடுத்ததுக்கு மறுநாளே அப்படியே பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுறாங்க. சித்தியும் அண்ட் இந்த குழந்தையோட அம்மாவுமே வந்து சொல்றாங்க, நீதி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் வேணும், வந்து ஒரு உறுதி கொடுக்கணும், இந்த குழந்தை ஆன மாதிரி வேற எந்த குழந்தையும் ஆகக்கூடாது. அண்ட் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதுக்கு இந்த ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ஒரு குற்றவாளிக்கு வந்து தக்க ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து எனக்கு அஷூரிட்டி கொடுக்கணும், அப்பதான் நாங்க என் குழந்தைய வாங்குவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சித்தியும் வந்து பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் போது அந்த சைடு இந்த குழந்தையோட அப்பாவை கூப்பிட்டு இதை வந்து இன்னும் பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம், சீக்கிரமா வந்து குழந்தைய இது பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு எரிச்சிருக்காங்க. பட் ஆனா எரிக்கிறதுக்கான அவசியம் என்ன? எரிச்சிட்டாங்க அப்படின்னா நாளை பின்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேஸ்ல வேற எதுனா நம்மளுக்கு வந்து லீட் வேணும் அப்படின்னா அந்த குழந்தைய புதைச்சிருந்தா நாளை பின்ன எதுக்குன்னா வேணும்னா நம்ம வந்து அகைன் நம்ம எடுத்து பார்த்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா அந்த குழந்தைய வந்து எரிச்சிருக்காங்க, அது ஏன்னு தெரியல. இது வந்து அவங்க அம்மா அவங்க சித்தின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்.